இதுவே எடுத்துக்கலாம், ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருடைய குடும்ப கல்யாணம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் முதலமைச்சர், ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் இருக்கிறாரு. இந்நாள் தமிழக முதலமைச்சர் அவர் போயிருக்கிறாரு. அடுத்து பலராலும் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ட்டு எதிர்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயும் போயிருக்கிறாரு. இப்படி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே அங்கே சங்கமிக்குது. இது ஒரு ஒரு பெரிய இடத்து கல்யாணம் அப்படிங்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடியது தானேங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்ல விஷயந்தான். அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போது இது மாதிரி பாருங்களேன், இப்போ எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள், பொதுவெளியில் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட அளவில் அவங்க நெருங்கிய நண்பர்களாக கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம், நம்ம விஜய், உதய் இவங்க எல்லாருமே ஒன்று மண்ணா பழகுனவங்க தான். அதை விடுங்க, நம்ம ஜெய்சன் சஞ்சய் விஜயும் இன்பன் உதயநிதியும் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி கிட்ட எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியுமா? தெரியல. இப்போ பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், வி டோன்ட் நோ. அதனால் அதெல்லாமே நம்ம இப்போ தப்பாவெல்லாம் சொல்லலை. அது அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோம். நல்ல விஷயம்தான், அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுல நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இந்த தலைவர்கள் ஒரு பக்கம் அவங்க கூடி கொஞ்சி கொலாவிக்கிறாங்க, பெட்மைட்ஸாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவர்களுடைய தொண்டர்களை அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்ற அளவுக்கு வெறி ஏற்றுறது எதுக்காக? தூய சக்தி, தீய சக்தி அப்படின்ற என்ன மாதிரியான ஒரு பெரிய யுத்த களத்தை நீங்கள் உருவாக்கி விடுறீங்க, எங்களை மோத விடுறீங்க, அடிச்சுக்க விடுறீங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, அப்போ தான் நாங்கள் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்ற அளவில் நீங்கள் இருக்கிறீங்களே, இதைத்தான் நாங்கள் கேள்விக்குள்ளாக்குறோம். இந்த இரட்டை மனநிலை இருக்குது இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம கேள்விக்கு உள்ளாக்குறோம். நீங்கள் எப்படி மேல் மட்டத்தில், உயர் மட்டத்தில், பெரிய இடங்களில் எப்படி ஒன்று மண்ணா பழகிக்கிறீங்களோ, அதே மாதிரி கீழ்மட்டத்தில், கிராஸ் ரூட்ஸில், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், இந்த தொண்டர்கள், அவங்க ஒன்று மண்ணா பழகிக்கிட்டு நட்பாக இருந்துக்கிட்டே கூட கட்சி ரீதியாக வேறு வேறு கட்சிகளில் இருக்கலாம், கொள்கை அளவில் மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்ம அடிச்சுக்கிட்டு சாக தேவையில்லை அப்படின்றது அந்த உண்மை இருக்குது இல்லையா, அதை ஏன் நீங்கள் நிறுத்த மாட்டேன்றீங்க? கமயா